ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஜோதிட வகுப்பில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதலாவதாக கடவுள் வணக்கம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஷ்மகே. கல்வி கடவுளான சரஸ்வதியின் குருவான ஹயக்ரீவரை வணங்கி இந்த வகுப்பை தொடங்குவோம். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்கள் அது கொண்டதான் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா வாரம் பார்த்தோம், திதியை பார்த்துட்டோம், கரணம் பார்த்தோம், யோகம் பார்த்துட்டோம். ஓகேங்களா? அப்போது இந்த கரணம் சொல்லக்கூடிய விஷயம் இருக்கு இல்லையா, இந்த கரணம் ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய நட்சத்திரத்தில் பாதியை இந்த கரணத்தினுடைய பலமாக எடுத்துக்கும். ஓகேங்களா? இதேமாரி எல்லாமே பார்த்துருக்கோம். இப்போது நட்சத்திரங்களை வச்சு பார்ப்போங்க. ஓகேங்களா? நட்சத்திரங்கள், இந்த நட்சத்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜாதகம், நம்முடைய வாழ்க்கை முறை, நம்முடைய தலையெழுத்துன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இது எல்லாத்தையுமே அமைக்கக்கூடியது நம்முடைய நட்சத்திரம் தான். நாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோமோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய நாம நட்சத்திரம்னு சொல்லுவோம் இல்லையா, இதுதான் நம்முடைய பிறந்த நட்சத்திரம் தான் மிக மிக சிறப்பு. அதை வச்சு தான் நம்ம எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, அந்த நட்சத்திரத்தை செலக்ட் பண்ணுறது எப்படிங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாளுமே நீங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னா கால்டரில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் வரிசையாக கொடுத்துட்டே வந்திருப்பாங்க. பஞ்சாங்கத்திலேருந்து அது பார்க்கலாம். அது எப்படிங்க ஒவ்வொரு நாளும் ஒரு நட்சத்திரம் வருது அப்படின்னா, மொத்தம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்கள். அந்த 27 நட்சத்திரத்தில் ஒவ்வொரு நாளும் சந்திர பகவான் ஒரு நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுவார். இன்றைக்கு அசுபதி நட்சத்திரமாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், நாளைக்கு பரணி நட்சத்திரமாக வந்துடுவார். எப்போ? சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேருந்து வரும், சில நேரம் பார்த்தீங்கன்னா மதியத்திலேருந்து வரும். எதனால அப்படின்னா, நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஒவ்வொரு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 60 நாளிகை இருக்கும். சில நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா 58 நாளிகை, 57 நாளிகை, இப்படியே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே அளவீடு கொண்டதாக இருக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கால அளவுகள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். எல்லாம் ஒவ்வொரு சில நட்சத்திரங்களுக்கு அதேமாரி இருக்கும். இப்போது 27 நட்சத்திரங்கள்ங்க. ஓகேங்களா? அந்த 27 நட்சத்திரத்தில் எப்படின்னா, நம்ம பிறந்த அன்னைக்கு சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் பயணிக்கின்றாரோ அதுதான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் அப்படி சொல்லுவோம். சந்திரன் யார் அப்படின்னா மனோகாரகன். அவர் தான் பார்த்தீங்கன்னா உடல். இதெல்லாமே சூரியன் மனோகாரகன், சந்திரன் உடல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சந்திரன் மனோகாரகன் நம்ம சொல்லலாம். அப்போ இந்த சந்திரன் பயணிக்கக்கூடிய நட்சத்திரம் தான் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் இப்போ எடுத்துட்டோம். இப்போ 27 நட்சத்திரங்கள் இருக்கு. ஓகேங்களா? இன்று ஐப்பசி மாதம், ஆங்கில மாதம் 13ஆம் நாள், ஐப்பசி 27 புதன்கிழமை, துவாதசி திதி, ரேவதி நட்சத்திரங்க இன்னைக்கு. ஓகேங்களா? ரேவதி நட்சத்திரம் 52 நாளிகை வரைக்கும் இருக்குது. 52 நாளிகைன்னா அதுக்கு பக்கத்திலே கொடுத்துருப்பாங்க, இரவு 3 மணி முதல் 12 நிமிடங்கள் வரை. சரிங்களா? நம்ம நாளிகைக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு பக்கத்துலேயே அந்த டைமிங் இதை எல்லாத்துலேயுமே எல்லா பஞ்சாங்கத்துலேயுமே ரொம்ப அழகாக கொடுத்துருவாங்க. அதை மட்டுமே அந்த ஒரு டயத்தை நம்ம பார்த்துட்டா போதும். அப்போது இன்று ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதம் பிறந்திருக்கு, 27ஆம் தேதி, ஆங்கிலம் 13ஆம் தேதி, துவாதசி திதியை நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த துவாதசி திதியில் பிறந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கு, வஜ்ர நாம யோகத்தில் பிறந்திருக்கு, கரணம் பார்த்தீங்கன்னா கௌளவ கரணத்தில் பிறந்திருக்கின்றது. இன்று பார்த்தீங்கன்னா நேற்று பார்த்தோம் இல்லையா அமிர்த யோகம், சித்த யோகம், இதெல்லாம் பற்றி பார்த்தோம் இல்லையா. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யோகம் சித்த யோகம் 52 நாளிகை வரைக்கும் இந்த சித்த யோகங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோகம் சரியில்லாமல் இருக்கு. ஓகேங்களா? அப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா யோகம் இதெல்லாம் பார்த்துட்டோம். இன்னைக்கு இருக்கிற அந்த நட்சத்திரம் 27 நட்சத்திரங்க. அசுபதி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ 27 நட்சத்திரங்கள். ரேவதி வரைக்கும், அசுபதி முதல் ரேவதி வரைக்கும் மொத்தம் 27 நட்சத்திரங்கள் இருக்குங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் சொன்னோம். ஓகேங்களா? அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதாவது ஒவ்வொரு கிழமைக்கான தெய்வங்கள் சொன்னோம் இல்லைங்களா, சூரியன், சந்திரன், புதன் அப்படின்ட்டு
மொத்தம் 7 கிரகங்கள் சொன்னோம் இல்லைங்களா? அப்போ அந்த ஒவ்வொரு கிரகங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் வந்து பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. அப்போ ஒவ்வொரு நட்சத்திரம் மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 7 கிரகங்கள் இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா கேதுவும் ராகுவும் சேர்ந்து மொத்தம் 9 நட்சத்திரங்கள் 9 கிரகங்கள் வந்துடுது. அப்போ 9 கிரகங்கள் அப்படின்னா ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரங்கள் வீதம் 9 × 3 அப்படின்னா 27 நட்சத்திரங்கள் வந்துடுதுங்க. ஓகேங்களா? ஒவ்வொரு நட்சத்திரத்தினுடைய குணநலன்களை வந்து நம்ம எடுத்து பேசணும்னு வச்சுங்களேன், அது வந்து ரொம்ப ரொம்ப டீப்பா ரொம்ப டீட்டெயிலா ரொம்ப நேரம் பேசிட்டே போகலாம். அவ்வளவு குணநலன்கள் இருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்துங்களேன், இன்னைக்கு வந்து ரேவதி நட்சத்திரம். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து 27 ஐப்பசி மாதம் 27ஆம் தேதி புதன்கிழமை துவாதசி திதி ரேவதி நட்சத்திரம். ஓகேங்களா? இந்த ரேவதி நட்சத்திரம் வந்து யாரோடது அப்படின்னா புதன் பகவானுடைய நட்சத்திரம் கொண்டதும் இந்த ரேவதி. அப்போ புதன் அப்படின்னா இளமை. புதன் அப்படின்னா புதன் கிரகம் தான் பார்த்தீங்கன்னா கல்விக்கான கிரகம் புதன். அப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிற இடத்துல இல்லை அப்படின்னா வந்து ஒரு ஒரு 100 பீப்புள்ஸ் இருக்கிற இடத்துல வந்து இந்த புதனுடைய நட்சத்திரங்கள் கொண்டவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப இளமையாகவே இருப்பாங்க. பார்க்குறதுக்கு வந்து அந்த அந்த வயசை வந்து கணிக்க முடியாது, ரொம்ப இளமையாக இருப்பாங்க. அதேமாரி பார்த்தீங்கன்னா கல்வியில் வந்து பெரிய முன்னேற்றமாக இருப்பாங்க, பெரிய லெவலில் இருப்பாங்க. கல்வியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் துறையில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கணிதத்தில் வந்து ரொம்ப அழகாக எல்லாத்தையும் மெயின் பண்ணுவாங்க. சரிங்க, இவங்க வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த கல்வியை வந்து தடையாக கூட வரும். ஆனால் அந்த தடை இருந்தால் கூட அந்த தடையும் மீறி அனுபவ கல்வி மூலமாக ரொம்ப விஷயத்தை ரொம்ப அழகாக கற்றுக்குவாங்க இந்த புதன் நட்சத்திரம் கொண்டவங்க. அப்போ ஒவ்வொரு கிரகத்திற்கும் பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் பிரித்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த விஷயத்தை வந்து இப்போ நம்ம பார்ப்போங்க. இப்போ நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 27 நட்சத்திரங்கள் வந்துடுது. இதுல பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கிரகத்திற்கும் 3 நட்சத்திரங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அதனுடைய வரிசை எப்படி வரும் அப்படின்னா அஸ்வதி, அசுவதியிலேருந்து வந்து அதாவது அசுபதின்னு சொல்லலாம், அஸ்வினின்னு சொல்லலாம். அப்போ அஸ்வினின்னு சொல்லக்கூடிய அதனுடைய அது எந்த கிரகம் அப்படின்னா கேது கிரகம் அது. ஓகேங்களா? கேது. இப்போ இந்த கேது கிரகத்திற்கு வந்து 3 நட்சத்திரங்கள். முதலாவதாக வரும் அஸ்வினி. ஓகேங்களா? அஸ்வினி. அதுக்கு அடுத்ததாக மகம், மக நட்சத்திரம். அதற்கு அடுத்ததாக மூல நட்சத்திரம். ஓகேங்களா? இப்போ அஸ்வினி, மகம், மூலம். இதற்கு அடுத்ததாக வர்றது அப்படின்னா கேதுவுக்கு அடுத்ததா, அதாவது கிரகங்களுடைய வரிசை வந்து இப்படிதான் வரும். அதை வந்து அந்த டீட்டெயில் நான் சொல்றேன் நான். இரண்டாவதாக கேதுவுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா சுக்கிரனை வந்து வச்சிருக்காங்க. சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் என்னென்ன? அந்த 27 நட்சத்திரத்துல அஸ்வினிக்கு அடுத்ததா வரக்கூடிய பரணி. ஓகேங்களா? இந்த பரணி நட்சத்திரம். அதற்கு அடுத்தது மக நட்சத்திரத்துக்கு அடுத்தா வரக்கூடிய பூரம். பூர நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். அதற்கு அடுத்ததாக மூல நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடிய பூராடம். ஓகேங்களா? இப்போ இதற்கு அடுத்தது பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், சுக்கிரனுக்கு அடுத்ததா வந்து யார் வர்றாங்க அப்படின்னா சூரியன் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? சூரியன் மூணாவது பார்த்தீங்கன்னா அது சூரியனுக்கு வந்து இதனுடைய கிரக வரிசைகள் வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியனுக்கு வந்து எப்படி வருவாங்கன்னா அஸ்வினி, பரணி. அதற்கு அடுத்த வரிசையா வந்து என்ன வருது? கார்த்திகை வருது இல்லையா? அப்போ கார்த்திகை பரணிக்கு அடுத்தக்கூடியது வந்து கார்த்திகை. பூர நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது உத்திரம். பூராட நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வரக்கூடியது உத்திராடம். ஓகேங்களா? உத்திராடம். இப்போ நம்ம இதை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? இது எல்லாத்தையுமே வந்து நோட்ல ரொம்ப அழகா தெளிவா எழுதிக்கோங்க. இந்த வரிசை ஆர்டர் சொல்றேன் இல்லைங்களா? இந்த ஆர்டர் வந்து கரெக்டா எழுதிக்கோங்க. இந்த ஆர்டர் வந்து எப்படி சார் வருது? ஆரம்பத்தில் நீங்க சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து வந்து இந்த வாரம் ஆரம்பிக்குது அப்படிங்கிறீங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா வந்து கேதுலேருந்து ஆரம்பிக்கிறீங்க நீங்க அப்படின்னா இதனுடைய விளக்கம் வந்து ஒண்ணு இருக்கு. இந்த விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா?
இதற்கு அடுத்ததாக மூன்றாவதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 4. 4ன்னா நான்காவது வந்து என்ன வரும் அப்படின்னா சூரியனுக்கு அடுத்ததாக சந்திரன். ஓகேங்களா? சந்திரன். இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் வந்து என்ன வரும் அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்தது என்ன வருது அப்படின்னா கார்த்திகைக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ரோஹிணி. ரோஹிணி நட்சத்திரம். ரோஹிணி நட்சத்திரம் வருது. உத்திரத்துக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹஸ்தம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உத்திராடத்துக்கு அடுத்ததாக திருவோணம். சரிங்களா? இப்போ இதனுடைய விஷயங்கள் வந்து பார்ப்போங்க. கேதுனுடைய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அஸ்வினி, மகம், மூலம். அஸ்வினி நட்சத்திரத்தில் வந்து ஒருத்தவங்க பிறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியா யார் வருவார் அப்படின்னா கேது பகவான் தான் வந்துடுறாரு. அப்போ அந்த கேது பகவான் இருக்காரு இல்லையா, கேது பகவானுக்கும் அதிபதி யார் அப்படின்னா விநாயக பெருமான்னு சொல்லுவோம் இல்லையா. இந்த அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயக பெருமான் வழிபாடு பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து விதமான சிறப்புகளையும் வந்து நீங்க பார்த்துக்கலாம். படிப்புல வந்து ரொம்ப அற்புதமான வருங்க இவங்களுக்கு. ஓகேங்களா? நல்ல ஞானம், அதாவது படிப்பு மட்டும் கிடையாதுங்க, அனுபவ ஞானம் இருக்கு இல்லைங்களா. அனுபவ ஞானம் வந்து அஸ்வினி, மகம், மூலம் இந்த நட்சத்திரம் இருக்கிறவங்களுக்கு வந்து அனுபவ படிப்பு வந்து அவ்வளவு அற்புதமா இருக்கும். அனுபவத்தின் மூலமாக ரொம்ப விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லுவாங்க. மக நட்சத்திரக்காரங்களை வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து ஒரு விஷயத்தை எடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப டீப்பா ரொம்ப ஆழமா போய் அதனுடைய கடைசி வரைக்குமே போய் பார்ப்பாங்க. அதான் கேது வந்து யார் அப்படின்னா ஞானகாரகன், ஞானங்களை கொடுக்கக்கூடியவர் கேது. அப்போ அவருடைய குரு யார் அப்படின்னா வந்து விநாயக பெருமான் தான். அப்போ விநாயக பெருமானது நீங்க வழிபட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் கோயிலுக்கு வந்து ரெகுலரா போறது, விநாயக பெருமானை வழிபாடு பண்றது, இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு தடையை கூட வந்து நீங்க சந்திக்கவே மாட்டீங்க. எல்லாத்துலயுமே வெற்றிகளை மட்டும்தான் பார்ப்பீங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம். இந்த மூல நட்சத்திரக்காரங்க வந்து என்னன்னா அதிகமா பேச மாட்டாங்க. சரிங்களா? ரொம்ப பேச்சு வந்து ரொம்ப இருக்காது. ஆனா செயல்பாடுகள் வந்து அதிகமா இருக்கும். செயல்பாடுகள் வந்து அவ்வளவு செயல்பாடுகள் இருக்கும். அவங்க கிட்ட இருந்து ரொம்ப விஷயத்த வந்து நம்ம கத்துக்கலாம். மூல நட்சத்திரக்காரங்க ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மூலமா அந்த ரொம்ப அறிவு சார்ந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த அறிவு சார்ந்த விஷயத்தை வந்து ரொம்ப விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இதற்கு அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனுடைய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வந்து 3 நட்சத்திரங்கள். அது எப்படின்னா பரணி, பூரம், பூராடம். இந்த பரணி நட்சத்திரம் பிறந்திருக்காங்க இல்லைங்களா, இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா பரணி, பூரம், பூராடம் இதெல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரன் தான் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப உல்லாசங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பகட்டா இருக்கிறது, ரொம்ப மேக்கப் பண்ணிக்கிறது, இதே மாதிரியான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அது ஆண்களா இருந்தாலும் சரிதான், பெண்களா இருந்தாலும் வந்து அதிகப்படியான ஒரு மேக்கப்லாம் இருக்கு இல்லையா, அந்த மேக்கப் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. நான் நான் சும்மாவே வந்து வீட்டில் இருந்தால் கூட சரிதாங்க, வீட்டில் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ஒரு மேக்கப்பை அந்த அளவுக்கு வந்து ஒரு ஜொலிப்பாங்க. அவ்வளவு ஒரு அழகா இருப்பாங்க பார்க்கறதுக்கு. எப்பயுமே வந்து ஃபுல் மேக்கப்போட இருப்பாங்க. அது வந்து வீட்டில் இருக்க இல்லத்தரசிகளாக இருந்தால் கூட சரிதான். ரொம்ப அழகா தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியது என்னன்னா சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள். அப்போ அவங்கள பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா, இதேமாரி வந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க ஒரு 10 பேருக்கு முன்னாடின்னா வந்து அவங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் சொல்லி சொன்னோம் இல்லையா, இளமையா இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது மாதிரி ஒரு கும்பல்ல வந்து இவங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரு சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரங்க நின்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சுக்கிரனுடைய நட்சத்திரக்காரங்க நின்னாங்க அப்படின்னா அந்த 10 பேருக்கு இடையில அவங்க தெளிவா தெரிவாங்க. அவங்க மேல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருடைய பார்வையும் வந்து அவங்க மேல போகும். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருப்பாங்க. ஒரு ஒரு எல்லாரும் பார்த்து கவரக்கூடிய ஒரு வகையில இருப்பாங்க. இதே மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து சுக்கிரனுடைய அம்சங்கள் பொருந்தியது. இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மட்டும் வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேண்ட் சம்பந்தமான சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா பூர நட்சத்திரக்காரங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னா, முக்கியமா அதாவது இந்த சுக்கிரனுடைய நட்சத்திரங்கள் கொண்ட பரணி, பூரம், பூராடம் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி வழிபாடு மிக மிக சிறப்புங்க. ஓகேங்களா? சுக்கிரன் அப்படின்னா வந்து தினசரி பண வரவுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது யார் அப்படின்னா சுக்கிரன்கிற கிரகம் தான். அது மாதிரி பரணி, பூரம், பூராடம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு பணத்துக்கு வந்து பஞ்சம் இருக்கவே இருக்காது. அப்படியே அவங்க வந்து அவங்க சிரமங்களா இருந்தால் கூட சரிதான், அவங்களுக்கு வந்து தினசரி அன்றாட செலவுகள்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த அன்றாட செலவுகளுக்கு வந்து எப்பயுமே அவங்க கிட்ட கையில காசு இருந்துகிட்டே இருக்குங்க.
அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுவாங்க, அடுத்தவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க. இது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்கலாம் அந்த பரணி நட்சத்திரக்காரங்க. அப்போ யாரு சுக்கிரனுடைய அம்சம் பொருந்தியவங்க. இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நிலம் சம்பந்தமான ஒரு விஷயம் இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரக்காரங்க வந்து கலைகள்ல வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. ஓகேங்களா? அது வந்து கலைத்துறை அ அது கலைத்துறை சொல்றோம் இல்லைங்களா? சினிமா துறையில சொல்றோம் இல்லைங்களா? அந்த கலைத்துறையில ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பரதநாட்டியம், இது மாரி கலைகள் என்னென்ன இருக்கோ, இதெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. பூர நட்சத்திரக்காரங்க. அது மாரி பூராட நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து, அவங்க ஒரு ஒரு எய்ம் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூராடம், அந்த விஷயத்துக்காக வந்து போராடி வெற்றிகளை பார்ப்பாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா, பூராட நட்சத்திரக்காரங்க. அப்போ இவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்னன்னா, மகாலட்சுமி. மகாலட்சுமி வழிபாடு இவங்க ரெகுலரா பண்ண ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில வந்து முன்னேற்றம் மட்டுமே கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த பூர நட்சத்திரத்துக்கு வந்து பூர நட்சத்திரம் வந்து பிறந்தது யாரு? நம்முடைய இதுல வைணவத்துல பார்த்தோம் அப்படின்னா, வைணவத்திலயும் வைணவத்துல பார்த்தோம் அப்படின்னா, அ ஆண்டாள். பூர நட்சத்திரத்துல வந்து அவதாரம் பண்ணியது ஆண்டாள். ஆடி பூரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஆடி மாதம் பூர நட்சத்திரத்தில் ஆண்டாள் அவதரித்த தினம். அப்போ பூர நட்சத்திரக்காரங்க ஆண்டாள் வழிபாடு பண்ணீங்கன்னா மிக சிறப்பு. எல்லாருமே பண்ணலாம். ஆனா அந்த பூர நட்சத்திரக்காரங்க மட்டுமே பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியன். சூரியனுடைய நட்சத்திரங்கள் என்னன்னா கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். சரிங்களா? இந்த சூரியனுடைய நட்சத்திரத்துல பிறந்தவங்க கார்த்திகை, உத்திரம், உத்திராடம். இவங்க வந்து முக்கியமா பார்த்தீங்கன்னா, ஒரு அரசாங்க வேலைகள்ல அது கன்ஃபார்மா இருப்பாங்க. அரசாங்க வேலைகள்ல வந்து பெரிய உயர் பதவிகள்னு சொல்றோம் இல்லைங்களா? அந்த உயர் பதவியில கன்ஃபார்மா இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய செயல்பாடுகள் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கும். சூரியன் வந்து தினசரி அந்த 12 மணி நேரத்துக்குள்ள வந்து காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து தன்னுடைய பயணங்கள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டா போயிட்டு இருக்காரு இல்லைங்களா? அது மாதிரி இவங்களுடைய இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல வந்து பிறந்தவங்க வந்து அந்த அளவுக்கு சுறுசுறுப்பா இருப்பாங்க. அது மாதிரி உத்திரம். உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்களும் பார்த்தீங்கன்னா, சுறுசுறுப்பா இருப்பாங்க. இது என்னன்னா, கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிஷபத்துக்குள்ள வந்துரும். அதாவது மேஷத்திலயும் வந்து அதாவது மேஷத்துல 1ஆம் பாதம் வரும். ரிஷபத்துல வந்து அதுக்கப்புறம் இருக்கிற 3 பாதங்கள் வரதுனால, இந்த 2 ராசியினோட குணநலன்கள் இவங்களுக்கு இருக்கும். முக்கியமா பார்த்தீங்கன்னா, ரிஷப ராசியில பொறந்தாங்க அப்படின்னா, குடும்பத்தினுடைய முன்னேற்றம், குடும்பத்தினுடைய செயல்பாடுகள் இதுல மட்டுமே வந்து முக்கியமா எடுத்துக்குவாங்க. இதே மேஷத்துல பிறந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன், கோபம் டக்குன்னு வரும். ஓகேங்களா? ஏதாவது ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுடைய கோபத்த வந்து அடக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து டப்புன்னு கோபத்துல வந்து வெடிச்சுருவாங்க. அந்த அளவுக்கு இருப்பாங்க. அதே மாரி உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து இது சூரியனுடைய ராசியான சிம்ம ராசியிலே வந்து இந்த உத்திர நட்சத்திரம் வந்துறதுனால, அந்த சூரியனுடைய குணங்கள் இவங்களுக்கு எல்லாமே வந்து நிக்கும். அப்போ கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, முதல் பாதத்துல பிறந்தவங்க, முருகப்பெருமான் வழிபாடு மிக சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உத்திர நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்க என்ன அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம் தான் இது. இது சிம்மத்துல இருக்கிறதுனால இவங்க வந்து சிவன் வழிபாடு மிக சிறப்பு. இதற்கு அடுத்ததாக உத்திராட நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுமே பார்த்தீங்கன்னா பெருமாள் வழிபாடு மிக சிறப்பு. ஆனா இந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து மிக பொதுவான சிறப்பான ஒரு வழிபாடு என்ன அப்படின்னா, இது சூரியனுடைய நட்சத்திரம் இல்லையா? அப்போ சூரிய வழிபாடு மிக சிறப்புங்க. தினசரி காலையில குளிங்க. குளிச்ச உடனே வந்து உடல் தொடச்சிட்டோம் இல்லையா? அந்த துண்டை கட்டிக்கிட்டு நீங்க அப்படியே போய் சூரிய வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற அதிசயத்தை பாருங்க. அது வரைக்கும் இருண்டு கிடந்த உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெளிச்சம் வரும். அது வந்து அந்த சூரிய பகவானுடைய வழிபாட்டுனால வரும். தினசரி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய வழிபாடு பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தினசரி ஆதித்ய ஹிருதயம். ஓகேங்களா? ஆதித்ய ஹிருதயம். ஆதித்யர் அப்படின்னா வந்து சூரிய பகவான். ஹிருதயம் அப்படின்னா இதயம். அப்போ ஆதித்ய ஹிருதயம் வந்து தினசரி கேளுங்க. இப்படி பண்ணீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய ஏற்றங்கள் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா தொழில்ல, வியாபாரத்துல எல்லாத்துலயும் பெரிய லெவல்ல லாபங்கள் எல்லாமே வந்து சேரும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாமே கிடைக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய சூரியனுடைய குரு யார் அப்படின்னா, அதாவது சூரியன் வந்து அவருக்கு ஹெட் யார் அப்படின்னா வந்து சிவன். சிவபெருமான் வழிபாடு வந்து இவங்க பண்ணா அப்படின்னா அந்த வெற்றிகள்லாம் இருக்கு இல்லைங்களா? அந்த வெற்றிகள்ல எப்பயுமே தடைகள், தாமதங்கள் எதுவுமே வராது. எப்படின்னா நம்முடைய நட்சத்திரத்தினுடைய தெய்வம் வந்து சூரியன். அந்த சூரியனுடைய அதிபதி யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் தான். அப்போ அந்த சிவபெருமான் வழிபாடு பண்ணும்போது 2 விதமான கவச்சங்கள், ஓகேங்களா? 2 விதமான பாதுகாப்புகள் இது எல்லாமே எப்பயுமே நம்ம கூடவே இருந்துகிட்டே இருக்கும். அப்ப பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. சிவபெருமான் கோவிலுக்கு போய் வந்து நந்தி வழிபாடு, பிரதோஷ வழிபாடு வந்து இந்த சூரிய நட்சத்திரத்தில் பிறந்த கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க
பிரதோஷ வழிபாடு பண்ணுங்க. மிக மிக சிறப்பு. வாழ்க்கையில பெரிய லெவலில் முன்னேற்றங்கள் வந்து உங்களுக்கு அள்ளி கொடுத்துருவார் அந்த சூரிய பகவான். தினசரி சூரிய காயத்ரி போட்டு கேளுங்க, ஆதித்ய ஹிருதயம் கேளுங்க. இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதுக்கப்புறம் எல்லா காரியத்தையும் வந்து சாதிச்சுக்கலாம். மற்ற நட்சத்திரங்களுக்கு வந்து நாளைய வகுப்பில் நாம் சந்திக்கலாம். வாழ்க வளமுடன்.